கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1354 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பிறரை அவமானப்படுத்தி, பிறரை நிந்தித்து, பிறரை தூஷித்து வாழ்கிறவர்கள், பேசுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஏன்? எத்தனையோ பேரினுடைய அவமானமான பேச்சுகளை கேட்டு, தூஷணமான பேச்சுகளை கேட்டு தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் கூட நாம் பத்திரிகை வாயிலாக பார்க்கிறோம், படிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இனிமையாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி தன் வார்த்தைகளில் இனிமையை காட்டினாரோ, அதே போல நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் இருந்து வெளிவருகிற இனிமையை காட்ட வேண்டும். இனிமையாய் பேச வேண்டும். நாவை அடக்கி, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாவு ஒரு தீ கொளுத்தியை போல. நாவுதான் எல்லா தீய சக்திகளுக்கும் சில வேளைகளிலே காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே நாவை அடக்கி பேச வேண்டும். பிறரை தூஷித்து பேசுவதை, பிறரை வஞ்சித்து பேசுவதை, பிறரை காயப்படுத்தி பேசுவதை, பிறர் மனம் நோகும்படி பேசுவதை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் வார்த்தைகள் ஞானமாயிருக்கட்டும். ஞானமுள்ள வார்த்தைகள் தற்கொலையை தடுக்கும். ஞானமுள்ள வார்த்தைகள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து உயர்த்தும். ஞானமுள்ள வார்த்தைகள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற அநேகர் தங்கள் வார்த்தைகளினாலே பிறரை காயப்படுத்தி, மன நோகடித்து, பிறருடைய காரியங்களிலே மிகுந்த வேதனையை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே பிறருடைய வார்த்தைகளின் காயங்களினாலே இந்த உலக ஓட்டத்தை முடித்து கொண்டவர்கள் அநேகர். ஆனால் ஞானவான்களோ, பரிசுத்தவான்களோ, நீதிமான்களோ அவர்களுடைய வாயின் வார்த்தைகளினால் பலரை ஆதாயப்படுத்தி இருக்கிறார்கள். பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஞானமாய் பேசு. ஞானமாய் பேச கற்றுக்கொள். பரிசுத்தமாய் பேச கற்றுக்கொள். அநேக ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்துவாய். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீ பரிசுத்தமாய் பேசி, பரிசுத்தமாய் வாழ்ந்து, பரிசுத்தரிடத்திலே நீ போக வேண்டும். பரிசுத்தரிடத்திலே போக வேண்டுமானால் உன் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பிறரை காயப்படுத்தி பேசுவதை நிறுத்து. பிறரை குறை கூறி பேசுவதை நிறுத்து. ஊழியர்களை தரக்குறைவாக குறை கூறி பேசுவதை நிறுத்திவிடு. கர்த்தரோ உனக்கு ஆதரவாய் இருப்பார். உன் குடும்பத்திற்கு ஆதரவாய் இருப்பார். உன் தொழிலுக்கு ஆதரவாய் இருப்பார். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உன் தொழிலை கூட உயர்த்தும். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அந்த வார்த்தைகள் உதவிகரமாய் அமையும். ஞானவான்களாய் பேசுங்கள். மற்றவர்களை காயப்படுத்தி பேசாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.